டே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஹஸ்பண்டோட கேரளா ஃப்ரெண்ட் ஃபேமிலி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். பாப்பாங்கள பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு இருந்தோம். அப்படியே ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆனோம் அப்படின்னா, உடனே வந்துட்டு பச்சை பசேல்னு ஒரு ஜில்லுன்னு கிளைமேட் தான். எனக்கு இந்த கிளைமேட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்டர் கிராஸ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்துட்டு லாட்ரி டிக்கெட்லாம் ஆரம்பிச்சிடும். இதுதான் கேரளா அப்படின்னு சொல்லி இதை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். என்ட்ரு ஆகிட்டு கொஞ்சம் தூரம் போன பிறகு பெரிய பெரிய எருமை மாடுங்க நிறைய கூட்டம். என்னடா அது கூட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுப்பாரா, இந்த அளவுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசுவாரா அப்படின்றத வந்துட்டு நான் பர்சனலாக வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு புதுசாக பார்க்குற பர்சன் மாதிரியே இல்லை, அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து தலைமையில கை வச்சுட்டு ஐயோ சங்கர் நீங்களா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வரவேற்பு. இது நாங்கள் தானே அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கிட்ட வேற கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடாம ஒரு ஸ்டெப் கூட வீட்டை விட்டு எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு, குக் பண்ணால் லேட் ஆகிடும் அப்படின்றதுனால லைம் ஜூஸ்லேருந்து பிரியாணி வர எல்லாத்தையும் கடையில் வாங்கிட்டு வந்து அவ்வளோ கேரிங்காக சர்வ் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு இந்த கேரளா தின்னு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் டியனா டேனியா கூட ஆதி அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டா. அப்புறம் சாப்பிட்டது போதாது அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் வேறு பண்ணி கொடுத்து அனுப்புனாங்க. இந்த அளவுக்கு ஒரு திகட்ட அந்த வேர்ட் தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு லவ் வந்துட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை.